அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப் பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. அணி திரள்வோம் வாரீர். உளுந்தூர்பேட்டையில் கடந்த 2 வாரங்கள்ல 2 முக்கியமான ஆய்வறிக்கைகள் வெளியாயிருக்கு. இரண்டுமே பொருளாதாரம் சார்ந்ததுதான். ஆனா பொருளாதாரம் சார்ந்தது மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற திராவிட சித்தாந்த அரசியல் குறித்தும் திமுக ஆட்சி குறித்தும் அந்த ரிப்போர்ட்ல இருந்து நம்ம சில விஷயங்களை எடுக்க முடியும். அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நான் உங்கள் வெங்கடேஷ். முதல் ரிப்போர்ட் ஆனுவல் சர்வே ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் 2022-2023. அதாவது ஒவ்வொரு வருஷமும் தொழில்துறை எப்படி செயல்பட்டுச்சு, அதனுடைய வளர்ச்சி எந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்றது தான் இந்த ஏஎஸ்ஐன்னு சொல்லப்படுற ரிப்போர்ட். அதுல 2022-2023 ஆண்டுக்கான ரிப்போர்ட் இப்போதான் வெளியாயிருக்கு. அதுல அவங்க சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்தியாவினுடைய தொழில்துறை ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. கொரோனாவுக்கு முந்தைய காலகட்டத்தோட நல்லாவே முன்னேறி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஜிபிஏன்னு ஒரு ஃபேக்டர் ஒன்று சொல்லுவாங்க. அதாவது கிராஸ் வேல்யூ ஆடட். ஒரு தொழிற்சாலையிலேருந்து ஒரு பொருள் உற்பத்தியாகி வெளியே வருதுன்னு வைங்களேன், அதனுடைய மதிப்புன்னு ஒன்று இருக்கும். அந்த மதிப்புல அந்த பொருள் செய்யறதுக்கு தேவையான மூலதனத்துக்கு செலவிடப்பட்ட அந்த தொகையையும் மைனஸ் பண்ணுவாங்க. மைனஸ் பண்ணதுக்கு அப்புறம் அதிகபட்சமும் ஒரு வேல்யூ இருக்கும் தெரியுமா, ரிமைனிங் வேல்யூ. அதை தான் ஜிவிஏன்னு சொல்லுவாங்க, கிராஸ் வேல்யூ ஆடட். இந்த கிராஸ் வேல்யூ ஆடட்னுடைய மதிப்பு ஒட்டுமொத்தமா சேர்த்து தான் ஜிடிபிக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஜிடிபி அப்படிங்கிறது இதோட எப்படி டிஃபரன்ஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜிடிபியில் அரசினுடைய செலவினங்கள், எக்ஸ்போர்ட்ஸ்ல இருந்து வர்றது, இது எல்லாமே ஜிடிபியில சேரும். ஆனா ஜிவிஏ அப்படிங்கிறது ஒரு தொழிற்சாலையில இருந்து வெளியே வர பொருளினுடைய மதிப்பை மட்டும் கணக்கு பண்றது. ஸோ இப்போ உங்களுக்கு ஜிவிஏனா என்ன அப்படின்ற ஒரு அடிப்படை புரிதல் வந்திருக்கும். ஸோ இந்த ஜிவிஏ அப்படிங்கிற மதிப்பு 7% 2022-2023 அதிகரிச்சிருக்கு அப்படின்னு இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்தியாவிலேயே உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் தொழிற்சாலைகள் தான் அதிக எண்ணிக்கையில இருக்கு அப்படின்றதும் தெரிய வந்திருக்கு. உணவு சார்ந்த பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள் இந்தியாவில் 15% இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அதனுடைய வேலை வாய்ப்புகள் உருவாக்கும் திறனும் பார்த்தோம்னா உணவு சார்ந்த தொழிற்சாலைகளுக்கு தான் அதிகமா இருக்கு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. உணவுப் பொருட்கள் தயாரிக்கிற தொழிற்சாலைகள்ல மட்டும் 21,16,000 பேர் வேலை பார்க்குறாங்க. அதுக்கு அடுத்த இடத்துல டெக்ஸ்டைல் துறையில இருக்காங்க. டெக்ஸ்டைல் துறையில 17,23,000 பேரும், மோட்டார் வாகன துறையில 12,64,000 பேரும் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்ப நான் சொன்ன தரவுகள் எல்லாமே நேரடி வேலை வாய்ப்புகள் தொடர்பானது. இது சார்ந்து, இந்த துறைகள் சார்ந்து, இந்த தொழிற்சாலைகள் சார்ந்து மறைமுகமா நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகி இருக்கு. அது இந்த டேட்டாக்குள்ள வரல. சரி, இப்ப நம்ம மெயின் மேட்டரான மாநிலங்களுக்கு வரலாம். மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அதிக தொழிற்சாலைகள் கொண்ட மாநிலமாகவும் அதிக வேலை வாய்ப்புகள் கொடுக்கும் மாநிலமாகவும் இருக்கு அப்படிங்கிறத இந்த ரிப்போர்ட் சொல்லியிருக்கு. தமிழ்நாட்டில் 15% தொழிற்சாலைகள் இருக்கு. அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தொழிற்சாலைகளினுடைய எண்ணிக்கையில 15% தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கு. அதே மாதிரி இந்தியாவில் இருக்கிற ஒட்டுமொத்த தொழிற்சாலைகள் கொடுக்குற வேலை வாய்ப்புகள்ல தமிழ்நாடு மட்டும் 15% வேலை வாய்ப்புகளை கொடுக்குது. இந்த வேலை வாய்ப்புகள் கொடுக்குற லிஸ்ட்ல குஜராத்தும் மகாராஷ்டிராவும் தமிழ்நாட்டுக்கு அடுத்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிறது இங்க நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்ததா இப்போ இந்த ஜிபிஏ அப்படின்ற வேலைக்கு வருவோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒட்டுமொத்தமா உற்பத்தி செய்யப்படுற பொருட்களின் மதிப்பு என்ன அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். அதுல தமிழ்நாடு 3வது இடத்துல தான் இருக்கு. மகாராஷ்டிரா முதல் இடத்துலையும் குஜராத் 2வது இடத்துலையும் தான் இருக்கு. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அதிக தொழிற்சாலைகள், அதிக வேலை வாய்ப்புகள், ஆனா குறைந்த அவுட்புட் அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் தமிழ்நாட்டில் இருக்கு. அதே மாதிரி மகாராஷ்டிரா, குஜராத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாட்டை விட குறைந்த அளவிலான தொழிற்சாலைகள், குறைந்த அளவிலான வேலை வாய்ப்புகள், ஆனா அதிக அளவிலான அவுட்புட் அப்படின்றத கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டையும் மகாராஷ்டிரா, குஜராத்தையும் கம்பேர் பண்ணி நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய மாடல் வேலை வாய்ப்பு சார்ந்த மாடலா அமைஞ்சிருக்கு. இது ஒரு வகையில நல்லது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதே நேரம் ஜிவிஏ அப்படிங்கிறது குறைவா இருக்கிறது ஏன் அப்படிங்கிறதையும் தமிழ்நாடு ஆராய்ச்சி செய்ய வேண்டிய நேரம் இது. தமிழ்நாட்டில் தொழிற்சாலைகள் அதிகரிச்சதும், வேலை வாய்ப்புகள் அதிகரிச்சதும், இங்க அரசியல் ஸ்திரத்தன்மையும், சட்டம் ஒழுங்கும், தொழில் கொள்கையும் நல்லா இருந்துச்சு அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்கு. அப்ப தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரச்சனைகள் இருக்கு. ஆனா தொழில் வளர்ச்சியை பாதிக்கிற அளவிலான பெரிய அளவிலான பிரச்சனை எதுவும் இல்லை அப்படிங்கிறது தான் இங்க முக்கியமா நம்ம சொல்ல ஒரு விஷயமா இருக்கு. சமீபத்தில் கூட டாடா நிறுவனம் ராணிப்பேட்டையில் டாடா மோட்டார்ஸினுடைய ஒரு புதிய தொழிற்சாலையை ஆரம்பிச்சாங்க. அது அந்த நிறுவனத்தினுடைய 15வது தொழிற்சாலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறுவனத்தினுடைய தலைவர் சொல்றாரு. ஸோ அந்த அளவில் இங்க சரியான சூழல் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரிப்போர்ட் மூலமா நம்ம தெரிய வர விஷயமா இருந்துகிட்டு இருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போற ரிப்போர்ட்
ரிலேட்டிவ் பெர்ஃபார்மன்சஸ் ஆஃப் இந்தியன் ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற அந்த ஆய்வறிக்கை தான். அதை வந்து சஞ்சீவ் சன்யால், ஆகான்ஷா அரோரா அப்படிங்கிற பொருளாதார வல்லுநர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தோம்னா பிரதமரினுடைய பொருளாதார ஆலோசனை குழுவில் முக்கியமான உறுப்பினர்களா இருக்காங்க. அவங்க வெளியிட்ட அறிக்கை என்னன்னா 1960 இருந்து 2024 வரைக்கும் ஒவ்வொரு மாநிலமும் இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு எத்தனை சதவீதம் பங்களிச்சது அப்படிங்கிற ஆய்வை தான் அவங்க வெளியிட்டிருக்காங்க. ஸோ அதுல இருந்து பல விஷயங்களை நம்மளால டெரைவ் பண்ண முடியுது. அதெல்லாம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல அவங்க முக்கியமா சொல்ல வர விஷயம் என்னன்னா, மேற்கு மற்றும் தெற்குல இருக்கிற மாநிலங்கள் ஸ்டெடியா வளர்ந்திருக்கிறதாகவும் வடக்குல இருக்கிற மாநிலங்கள் ஸ்டெடியா வளர்ச்சி குறைஞ்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன், அதாவது இந்திய ஜிடிபியில தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு 2023 2024 8.9%. அதுவே குஜராத்தினுடைய பங்களிப்பு 8.1% தான். அதாவது தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பை விட குஜராத்தினுடைய பங்களிப்பு குறைவு தான். வடக்கு மாநிலமான உத்தரப்பிரதேசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா அதனுடைய ஜிடிபி பங்களிப்பு 8.4%. அதுவே உத்தரப்பிரதேசத்துல இருந்து பிரிக்கப்பட்ட உத்தரகாண்ட் மாநிலத்தினுடைய பங்களிப்பையும் சேர்த்தோம் அப்படின்னோம்னா 9.5% 2023 2024 உத்தரப்பிரதேசனுடைய பங்களிப்பா இருந்துட்டு இருக்கு. அப்போ உத்தரப்பிரதேசம் நல்லா தானே செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. 9.5% சொல்றீங்க, தனி உத்தரப்பிரதேசம் 8.4% அப்படின்னு சொல்றீங்க. அப்ப நல்ல வளர்ச்சியில தானே இருக்காங்க உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஆனா உத்தரப்பிரதேசம் எந்த நிலைமையில இருந்தது இப்போ என்ன நிலைமையில இருக்கு அப்படிங்கறத ஆராய்ச்சி பண்ணோம்னா உண்மையாவே உத்தரப்பிரதேசம் நல்ல நிலைமையில இருக்கா அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும். முதல் விஷயம், உத்தரப்பிரதேசத்தினுடைய நிலப்பரப்பு. உத்தரகாண்டை நீங்க பிரிச்சு எடுத்தாலுமே உத்தரப்பிரதேசம் இப்போ வரைக்கும் இந்தியாவினுடைய பெரிய மாநிலமா இருக்கு. ஸோ அந்த ஃபேக்டர் நம்ம ஓரமா வச்சிடலாம். அடுத்த ஃபேக்டர் எடுத்துக்கலாம். 1960 இந்தியாவினுடைய ஜிடிபிக்கு டாப் லெவல்ல முதல் மாநிலமா அதிகமா பங்களிச்ச மாநிலம் உத்தரப்பிரதேசம் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உண்மை அதுதான். 1960 உத்தரப்பிரதேசத்தினுடைய ஜிடிபி பங்களிப்பு 14.4%. இன்னைக்கு அது வெறும் 8.4% சரிஞ்சிருக்கு. இப்ப சொல்லுங்க, உண்மையாவே உத்தரப்பிரதேசம் நல்ல நிலைமையில தான் இருக்கா? 1960 இந்திய ஜிடிபிக்கு அதிகமா பங்களிச்ச டாப் 5 மாநிலங்கள்ல இப்போ 3 மாநிலங்கள் சரிவுல இருக்கு. மகாராஷ்டிரா, தமிழ்நாடு மட்டும்தான் அந்த கேர்வ்ல வந்து மேல இருக்காங்க. இப்போ அந்த 3 மாநிலங்களுடைய சரிவுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கு 2 முக்கியமான ஃபேக்டர்ஸ் சொல்றாங்க. ஒன்னு, சாதி மத அரசியல் எந்த மாநிலங்கள்ல அதிகமா வேரூன்றி இருக்கோ அங்க எல்லாம் வளர்ச்சி சரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த உதாரணத்துல உத்தரப்பிரதேசத்திலையும் பீகார்லையும் இந்த சாதி மத அரசியல் அப்படிங்கிறது இன்னும் அதிகமா இருக்கிறதுனால அந்த வளர்ச்சி அப்படிங்கிறது தொடர்ந்து சரிவிலேயே வந்து காணப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது மட்டும் கிடையாது, இந்த மாநிலங்கள்ல விவசாயத்துல இருந்து தொழில் சார்ந்த அந்த தொழிற்சாலை சார்ந்த பொருளாதாரத்துக்கு அதிகமா மாறாதது ஒரு முக்கிய காரணமா பார்க்கப்படுது. இரண்டாவது விஷயம், ஒரு பர்டிகுலரான அரசியல் சித்தாந்தம் சார்ந்த ஆட்சி அந்த மாநிலத்துல நீண்ட நாட்கள் நடந்துச்சு அப்படின்னோம்னா அங்கெல்லாம் சரிவு வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இங்க நம்ம உதாரணமா மேற்கு வங்கத்தை எடுத்துக்கலாம். மேற்கு வங்கத்துல பல ஆண்டுகளா கம்யூனிஸ்டுகள் ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க. கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சினால குறைஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா அவங்களுடைய சித்தாந்தம் அந்த மாதிரி சித்தாந்தமா வந்துட்டு இருக்கு. அவங்க வந்து தொழில் சார்ந்த ஒரு கொள்கை இல்லாம தொழிலாளர் சார்ந்த கொள்கையை தான் வந்து முன்னிலைப்படுத்தி அவங்க வந்து பேசுவாங்க. ஸோ தொழிலாளர் நலனுக்கு இல்லாம தொழிற்சாலை மட்டும் வளருது அப்படின்னம்னா அதை அவங்க தடுக்கிறதா தான் அவங்களுடைய கொள்கை அமைஞ்சிருந்துச்சு. ஸோ அந்த தொழில் கொள்கையினால அங்க சரிவு ஏற்பட்டிருக்கலாம். இப்ப கூட பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்துல விலைவாசி அப்படிங்கிறது மற்ற மாநிலங்களை விட கொஞ்சம் குறைவா தான் இருக்கும். ஸோ இதுக்கும் ஒரு கம்யூனிஸ்டுகளுடைய ஆட்சி காரணம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதனால அதை வந்து குற்றம் மட்டுமே சொல்லிட முடியாது. அவங்க கொள்கையில இருக்கிற நல்லது கெட்டதையும் வந்து அனலைஸ் பண்ணி சொல்லலாம். சரி, ஓகே. இருந்தாலும் இந்த ஃபேக்டர் சொன்னோம் இல்லையா, ஒரே அரசியல் சித்தாந்தம் ஆட்சி செய்யறதுனால ஏற்படுற வளர்ச்சி சரிவு அப்படிங்கிறது ஒரே ஒரு மாநிலத்துல மட்டும் இல்லை. அந்த மாநிலம் மட்டும் எக்ஸெப்ஷன்னா அதிகரிச்சிருக்கு. அது எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் தமிழ்நாடு. தமிழ்நாட்டுல 60 ஆண்டுகளா திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி அமைச்சிருக்காங்க. அதே நேரம் ஜிடிபியினுடைய பங்களிப்பும் இன்னைக்கு வந்து அதிகரிச்ச நிலையில இருக்கு. இது வேற எந்த மாநிலத்திலுமே இல்லாத ஒரு நிலைமை. அப்போ திராவிட ஆட்சிகள்ல ஜிடிபியினுடைய பங்களிப்பு சரியவே இல்லை, உயர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றீங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. 1960களுக்கு பிறகு திராவிட கட்சிகள் ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுத்ததுக்கு அப்புறமா ஜிடிபி பங்களிப்புல ஒரு சரிவு ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள் சரிவான நிலையில தான் ஜிடிபி பங்களிப்பு இருந்திருக்கு. அதுக்கிடையில பல அரசியல் சீர்திருத்தங்களை கொண்டு வந்து அரசியல் பாதையை பக்காவா செட் பண்ணி அமைச்சு முடிக்கும் போது 1991 நவதாராளமய கொள்கையை இந்திய அரசு கொண்டு வருது. அதை தமிழ்நாடு சரியா பயன்படுத்திக்கிட்டதுனால இந்திய அளவுல இன்னைக்கு 3வது முக்கிய மாநிலமா தமிழ்நாடு இருக்கு. 1960 தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி பங்களிப்பு 8.7% இருந்துச்சு.
ஆனா அன்னைக்கு மக்களினுடைய நிலைமை இன்னைக்கு இருக்கிற மாதிரி பெரிய அளவுல சொல்லிக்கிற மாதிரி இல்லை. அப்போ இருந்த பெர் கேபிட்டா இன்கம் சொல்லுவாங்க இல்லையா, சராசரியான தனிநபர் வருமானம் அப்படிங்கிறது வெறும் 101 ரூபாய். இன்னைக்கு வந்து அது 171 இருக்கு. ஸோ இந்த வளர்ச்சியோட சேர்ந்து ஜிடிபி பங்களிப்பும் வளருது அப்படிங்கிறது தான் ஒரு ஹோல்சமான வளர்ச்சியா நம்ம பார்க்க முடியும். 1960 இருந்து ஒரு 30 ஆண்டுகள் ஒரு சரிவை ஏற்பட்டுச்சு அப்படின்னு நம்ம சொன்னோம் இல்லையா, அதுக்கு வந்து பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். அதுல முக்கியமான காரணமா பல்வேறு மக்கள் சார்ந்த நலத்திட்டங்களை வந்து கொண்டு வந்தது, அதற்கு செலவிட்டது. அது மட்டும் கிடையாது, அரசியல் ஆட்சி கவிழ்ப்புகளும் அந்த டயத்துல நடந்துச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அந்த சரிவுக்கு ஒரு காரணமா அமைஞ்சிருக்கலாம். ஆனா அதே எல்லாமே 1991 அப்புறமா ஈடுகட்டி நல்ல ஒரு வளர்ச்சியை நோக்கி தமிழ்நாடு முன்னேறிடுச்சு. நீங்க சொல்றதெல்லாம் சரி, இருந்தாலும் மகாராஷ்டிராவுக்கும் குஜராத்துக்கும் அடுத்துதானே தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம். இந்த 3 மாநிலங்களுக்கும் ஒரு காமனான ஒற்றுமை அப்படிங்கிறது, இந்த 3 மாநிலங்களுமே கடலோர பகுதியில இருக்கு. மகாராஷ்டிராவும் குஜராத்தும் மேற்கு கடல் பகுதியில இருக்கு, தமிழ்நாடு கிழக்கு கடல் பகுதியில இருக்கு. மேற்கு கடல் பகுதியில பொதுவாகவே ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது அதிக அளவிலும், அது மட்டும் கிடையாது, எண்ணெய் சார்ந்த தொழில்களும் வந்து அங்க அதிகமா இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணம் தமிழ்நாடு அவங்களோட கொஞ்சம் கீழே இருக்கிறதுக்கு. ஆனா இன்னொரு பக்கம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா, தமிழ்நாட்டினுடைய சமூக நிலையும் மகாராஷ்டிரா குஜராத்தினுடைய சமூக நிலையும் வெவ்வேறா இருக்கு. தமிழ்நாட்டில் ஒரு இன்க்ளூசிவான ஒர்க் ஃபோர்ஸ், அதாவது அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒர்க் ஃபோர்ஸ் வந்து இங்க இருக்கு. அதுக்கு ஆதாரமா தமிழ்நாட்டினுடைய பெர் கேபிட்டா இன்கம், அதாவது சராசரி தனிநபர் வருமானம் ஒரு நாளைக்கு 171 ரூபாய் இருக்கு. இதுவே தமிழ்நாட்டோட ஜிடிபி அதிகமா இருக்கிற மகாராஷ்டிராவில் 150 ரூபாவும் குஜராத்ல 160 ரூபாவும் தான் இருக்கு. அதாவது தமிழ்நாட்டினுடைய சராசரி தனிநபர் வருமானத்தை விட குஜராத்லையும் மகாராஷ்டிராலையும் கம்மியா இருக்கு. ஸோ இதையெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது தமிழ்நாடு மகாராஷ்டிரா குஜராத்தை விட கீழே இருந்தாலும் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி அப்படிங்கிற விஷயத்துல தமிழ்நாடு ஸ்டெடியா வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால வர முடியுது. இந்த ரிப்போர்ட் சொல்றதை வச்சு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, நாளைக்கு ஒருவேளை தமிழ்நாட்டுல ஒரு சித்தாந்த ரீதியிலான வேற ஒரு கட்சி ஆட்சி அமைச்சது அப்படின்னா, தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி கான்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு சரிவை சந்திக்கும். அந்த சரிவு எவ்வளவு நாள் இருக்கும், அந்த சரிவுல இருந்து தமிழ்நாடு மீளுமா அப்படிங்கிறது எல்லாம் அந்த கொள்கையை பொறுத்தது அப்படிங்கிற முடிவுக்கு நம்ம வர முடியும். மீண்டும் இதே மாதிரி பல தகவல்களோட உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அக்டோபர் 2 விசிக மகளிர் விடுதலை இயக்கம் நடத்தும் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாடு. மதுவை ஒழிக்க, மனிதவளம் காக்க அணி திரள்வோம் வாரீர். உளுந்தூர்பேட்டையில்.